ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட இந்த அதிகாலை ஜெபத்திலே வாஞ்சையோடு கூட வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதற்கேற்ற நன்மைகளை உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தேவன் கட்டளையிட கடவர். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதாவது இந்த வசனத்தில் வந்து ஆண்டவர் வந்து அவங்கள பாருங்கள். இந்த நிருபத்தை எழுதுனது பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா, அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கள் அப்படின்லாம் சொல்லாதபடி எல்லா பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்மளும் கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் முதலாவது யாரை தான் நோக்கி பார்க்கணுன்னா, கிறிஸ்து இயேசுவை தான் கவனித்து பார்க்கணும். ஏன்னா பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் நம்ம எந்த இடத்துல எப்படி முடிவு எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த சூழ்நிலையில் அப்படின்னா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு தேவையான அந்த தீர்வை கொடுக்கிறார். அவரை போல நாமும் வாழத்தக்கதாக நமக்கு கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலின்படியாக நம்மை ஆண்டவர் உருவாக்குகிறார். இதில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்தில் பார்த்திங்கன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. முதலாவது அந்த இடத்துல நம்மளை இனிஷியேட் பண்ணுறதே அழைக்கிறதே எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை. நமக்காக ஆண்டவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. அந்த அழைப்புக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கிறோன்றது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். அதை சொல்லி தான் இந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா, இல்லைனா இந்த உலகத்திலேயே நம்முடைய பங்குகள் நமக்கு கிடைச்சா நமக்கு போதும், இந்தந்த காரியங்கள்லாம் நம்ம இதை இது பண்ணிட்டோம் போதும் அப்படின்ற அளவில் நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாஞ்சைகள் முதலாவது எப்படி இருக்குது? பரம அழைப்பை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? அதை தான் நம்ம இந்த காலை வேளையில் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியம். அடுத்து பாருங்கள், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவருடைய பிறப்பு, அவருடைய அந்த கல்வாரி சிலுவை மரணம், தேவன் மீண்டுமாக உயிர் தெழுந்தது, அது மாத்திரமல்ல மறுபடியும் நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார் என்கிறதான காரியங்களை நம்ம மற்றவர்களுக்கு அறிக்கை பண்ணுகிறவர்களாக அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலராக, அடுத்து மாத்திரமல்ல பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ சும்மா அப்படி பாருங்கள் அப்படின்லாம் சொல்லப்படலை. எப்படி பார்க்கணுமா? கவனித்து பார்க்கணுமா. உண்மையிலேயே ஆண்டவரை நம்ம பார்க்க அவருடைய அந்த திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே பெருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் அவருடைய பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி முடிவெடுப்பாரோ அந்த கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசையை குறித்து ஒரு நல்ல சாட்சி, தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவரும் அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஒரு தேவனாக தான் இருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகள் என்று நம்ம சொல்லிக்கொள்ளுகிற நம்ம ஒரு சில காரியங்களில் மட்டும் உண்மை, நிறைய காரியங்களில் கொஞ்சம் அப்படி யாரும் பார்க்கல, சரி இந்த இடத்துல நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு மாற்றி செய்கிறோமா? நம்முடைய உண்மை தன்மையை நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது அவசியம். அதாவது ஒரு சொல்லும்போது போதகர் சொல்லுவாங்க, ஒரு பரிசுத்தவான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் சோப்புடப்பாவா வருமா. என்னடா இது அப்படின்னும் போது தான் ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினாராம்,
நீ வந்து எல்லா காரியங்களையும் உண்மையாக இருக்கணும்லாம் நினச்சி எல்லாமே செய்கிற, ஆனால் இந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருக்கும்போது அந்த சோப்பு டப்பாவை நீ தூக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினாராம். அப்போ அதுக்கு பதிலாக முதல்ல அதை கொண்டு போய் செட்டில் பண்ணிடணும்னு போய் அந்த கடையில் போய் அவர் பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு வேளை அது விகற்பமாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய அந்த ஒரு சின்ன பாவம் எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட யாரும் பார்க்காதப்ப இந்த ஒரு சின்ன தப்பை செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த உண்மை தன்மையில் குறைவுபடுகிற அந்த காரியங்கள் இருந்ததை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது அது மாதிரி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நம்ம எப்பயுமே தவற மாட்டோம். எந்த சூழ்நிலையிலுமே நம்முடைய அந்த உண்மையானது குறைவுபடாதபடி நம்ம காத்து கொள்ள முடியும். அடுத்து 3வது வசனம் பாருங்கள். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்கு உரியவனாய் இருக்கிறான், அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆண்டவர் வந்து மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர் எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலும் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த துதி கன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்தாதபடி சில இடத்துல நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னா அந்த கடந்த வாரத்தில் நம்ம தியானித்த மாதிரி அந்த புகழ்ச்சியை விரும்புகிற காரியங்கள், ஆமாம்மா நாங்கள்லாம் அப்படி தான் இப்படி தான் நாங்கள் செய்வோம், எப்பயுமே நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படின்ற மாதிரி அந்த காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட அந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அவரே துதிகன மகிமைக்கு பாத்திரர் அப்படின்றத உணர்ந்தவர்களாக நம்ம அவருடைய சமூகத்தில் கனத்தை செலுத்துகிறவர்களாக காணப்படணும். இதை குறித்து சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். வேதத்தின் பகுதியில் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து ஆதியாகமம் 39வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாது இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் முகமும் உள்ள சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இந்த வேதத்தின் பகுதி நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு வேத பகுதி. அதாவது யோசேப்பை குறித்த காரியங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அவன் எப்படி அடிமையாக கொண்டு போகப்பட்டான், அந்த இடத்துல அந்த போத்திபார் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக அவன் வந்து போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவன் அதிகாரியாக மாறக்கூடிய அளவுக்கு அவன் புசிக்கிற போஜனம் தவிர மற்ற எதையும் குறித்து அவன் விசாரிக்கல. அந்த அளவுக்கு இவனை நம்பி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உயர்வு நாளாக நாளாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனையை சத்ருவானவன் கொண்டு வரான். அப்படி அந்த சோதனையை அந்த சத்ருவானவன் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவன் அந்த சோதனையில் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவன் எப்படி தப்பிக்கிறான்னு பாருங்கள். இந்த 9வது வசனம் வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அதாவது அந்த உயர்வு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ரொம்பவே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒன்றும் இல்லாதப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு உண்மையாக இருப்போம், ஆண்டவர் நம்மளை பார்க்குறாருன்னு அந்த ஒரு பயபக்தி இருக்கும். கொஞ்சம் அந்த நெருக்கத்தின் சூழ்நிலைகள் மாறி ஒரு விசாலம் வரும்போது எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா சூழ்நிலைகள் சாதகமாய் மாறும் பொழுது அந்த மனசும் வந்து தடுமாறக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறி போகும். ஆனால் இந்த இடத்துல யோசேப்பை நம்ம பார்த்தோன்னா ஒரு விசாலமான சூழ்நிலை வந்த பிறகு கூட அவன் என்ன சொல்கிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். அந்த இடத்துல யாரும் இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க, இது நமக்கு இன்னும் சான்ஸ் ஆச்சு அப்படின்னு அவன் இல்லாதபடி அந்த பரிசுத்தத்தின் காரியங்களில் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற உணர்வோடு அவன் வந்து வைராக்கியமாக அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த வசனம் பாருங்கள். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அதாவது
ஒரு நாள் இந்த ஒரு சின்ன காரியம் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. நித்தம் நித்தம் அவனுடனே பேசி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்போ பாரு அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். ஆனாலும் அவன் அந்த பாவத்திற்கு உடன்படாதபடிக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் தன்னுடைய மானம் போனால் கூட பரவாயில்ல, பரிசுத்தம் முக்கியம் என்று அந்த இடத்துல வஸ்திரத்தை விட்டுட்டு அவன் ஓடி போனான்னு நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு பயபக்தி, நம்ம பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாக இருக்கிறோன்ற அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு அவனுக்குள்ளே இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நமக்கு குறுக்கிடுகிறது உண்டு, எத்தனையோ பாவமான காரியங்கள் நம்மை நோக்கி வருகிறது உண்டு. யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நிமிஷம் தானே அப்படின்னு நம்ம அந்த காரியங்களில் சிக்கி கொள்ளுகிறோமா, இல்லைனா அதை மேற்கொண்டு நம்ம தேவ சமூகத்தை நோக்கி முன்னேறுகிறோமா அப்படின்னு நம்ம இந்த காலை வேளையில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பரிசுத்தத்திற்காக வைராக்கியமாக இருக்க வேண்டிய அளவுக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. விசேஷமாக இந்த காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஒரு வாலிப பையன் வந்து பார்த்திங்கன்னா ஏனோ தானோன்னு கொஞ்சம் வாலிப பிள்ளைகள் அப்படி தானே இருப்பாங்க. நம்ம இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கார் அப்படின்னா மற்றவங்கள வந்து பாருங்கள், மற்ற பசங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்லாம் அந்த பேசுகிறதான அந்த தன்மையோடு கூட அந்த வாலிப மகனும் கொஞ்சம் உலக பிரகாரமான பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த மாதிரி சில ஜாலியான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு அந்த பெற்றோர் வந்து சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வாலிப வயசில் இந்த யோசேப்பு எப்படி இருந்திருக்கான் பாரு, அவன் ஒரு அடிமையாக இருந்த போதிலும் கூட அந்த பாவத்தில் அவன் சிக்கலை அப்படின்லாம் சொல்லும்போது அது அவனுக்கு பெருசாகவே தெரியல. அப்போது ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரா, மலைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார். நல்ல ஒரு உயரமான மலைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் சில காரியங்களை கண்டு ரசிக்க, அப்புறம் இன்னும் நல்லா உச்சிக்கு போகும் பொழுது அங்கே ஒரு சில கழுகுகள் வந்து நிற்கிறது, அது மறுபடி பறந்து அது சுற்றி பார்க்குறது, அப்புறம் தூரமாக அது நேராக போகிறதையெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க அப்பா அந்த காமிச்சிக்கிட்டே இருந்தாராம். அப்போ எதுக்குப்பா இதை வந்து எனக்கு காமிக்கிறீங்க அப்படின்னும்போது, அப்போ இந்த கழுகை குறித்ததான சில சிறப்பான காரியங்களை உனக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்னாராம். இப்போ என்ன சிறப்பு அப்படின்னும்போது, கழுகுக்கு வந்து பார்த்தோன்னா முதலாவது மற்ற பறவைகளோடு அது வந்து ஜீவிக்காது. ஒரு காக்கா கூட்டத்தோட ஒரு கழுகு இருக்குது, அது மட்டும் கழுகு அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னா இல்லை. ஆனால் அது தன்னுடைய அந்த கூட்டத்தோடு அது வந்து என்ன பண்ணுது, ஒரு சில நேரங்களில் பறக்குது, ஒரு சில நேரங்களில் அது தனித்து தான் இருக்குது. அது தன்னுடைய அந்த சுபாவத்தை வந்து இழந்து போகவே இல்லை. இன்னொன்று நம்ம வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அது வந்து அவ்வளோ தொலைநோக்கு பார்வையோடு அது பார்த்து தன்னுடைய இரையை வந்து அது கவ்வி கொண்டு வரும் அப்படின்றதையும் சொல்லிட்டு, நம்மளும் நமக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு. அது வந்து தூர தரிசனமாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அந்த பரம அழைப்பை நோக்கி நம்ம ஓடணும். இன்னொன்று அந்த மழை பெய்கிற டைமில் அந்த மழையில் அது சிக்கிக்கொள்ளாது, அதுக்கும் மேலே உயர பறந்து அது என்ன பண்ணும், மேகங்களுக்கு மேலாக அது சென்று விடும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளும் என்ன பண்ணணும், இந்த இம்மைக்குரிய காரியங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி இன்னொரு சில காரியங்களை, அதாவது மற்ற பறவைகள் அடித்து போட்ட ஒரு சாப்பாடை வந்து அது போய் சாப்பிடாது. ஃப்ரெஷ்ஷாக தனக்குன்னு அது வேட்டையாடி தனக்குன்னு ஒரு இரையை கவ்வி கொண்டு வந்து தான் சாப்பிடும். தன்னையே அது புதுப்பித்து கொள்ளும் அப்படிலாம் நிறைய காரியங்களை சொல்லும்போது அவன் இன்னும் இன்ட்ரெஸ்டாக அதை கேட்டுக்கிட்டு அந்த காரியங்களை கவனித்து பார்க்கும்போது அது உண்மையிலேயே அவனுக்கும் அது வந்து புரிஞ்சுது. ஆமாம், இந்த கழுகை போல் நம்மளும் என்ன பண்ணணும், அந்த தூர தரிசனத்தை நோக்கி ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற அந்த லக்கை நோக்கி ஓடணுன்றதை அந்த மகனும் வந்து ஒத்துக்கிட்டானான். அதாவது நம்ம காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு கழுகு எப்படி மற்ற பறவைகளோட அந்த காகங்களோட அந்த உலக காரியங்களோட அது போகிறது வந்து அதுக்கு ஈஸி தான், அவ்வளோ உயரத்தில் பறக்கிறது. இந்த லோவாக இருக்கிற ஹைட்டில் எல்லாரோடையும் அது சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம், தேவைப்படும் போது மேலே போய்க்கலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாது, எனக்குன்னு ஒரு உயரம் இருக்குது, உயர நான் பறந்து அந்த மேலே தான் நான் போவேன்னு அது போகுது இல்லையா. அதே மாதிரி நம்மளும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில்
இந்த கொஞ்சம் ஜெபம் போதும், காக்கா குளியல் மாதிரி ஒரு 5 நிமிஷம் முழிச்ச உடனே நம்ம ஜெபிச்சா போதும் அப்படின்னு எல்லாமே போதும் போதும்னு நம்மளே ஒரு லிமிட் வச்சுக்கிட்டு அந்த ஆவிக்குரிய நிலைமையிலே திருப்திப்பட்டு கொள்ளுகிற அனுபவங்கள் அல்ல. இன்னும் தேவ சமூகத்திலே கிட்டி சேர்ந்து இன்னும் தேவனுக்காக வைராக்கியமாக நம்ம ஜீவிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை நமக்கு தேவன் கட்டளையிடணும். நமக்காக ஆண்டவர் பெரிய தரிசனங்களை வச்சுருக்காரு. அதாவது உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நினைப்போம் இந்த லெவலில் நம்ம உயர்ந்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் நமக்கு இது போதும், இந்த பொருள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரே இதுக்கு நான் தகுதியே கிடையாதுன்னு நம்ம தேவ சமூகத்தில் அழக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மை குறித்த அவருடைய திட்டங்கள் எப்படி உயர்வாக இருக்குதோ அதற்கேற்ற விதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் தகுதிப்பட வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, அந்த மற்ற காரியங்களில் சிக்கி கொள்ளாதபடிக்கு அதில் நம்ம தீவிரப்பட்டு தேவனுக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பரம அழைப்புக்கு நம்ம பங்குள்ளவர்களாக நம்ம மாறக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் கூட தகுதிப்படுத்தணும். இந்த காலை வேளையில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ராஜா. அப்பா, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்ற அந்த வேத வசனத்தின் அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக தகுதிப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, எங்களுக்குள்ளாக உண்மை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. மற்றவங்க பார்க்கல, இந்த நேரத்தில் இந்த மொபைலில் இந்த காரியத்தை நம்ம பார்க்கலான்னு சிக்கி கொள்ளுகிற காரியங்கள் அல்ல தகப்பனே. அதை தள்ளி விட்டுட்டு அப்பா பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக லக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக எங்களை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துங்கப்பா. விசேஷமாக இந்த காலை ஜெபத்தில் வாஞ்சையோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னது போல அந்த காரியங்களுக்கு விலகி ஜீவிக்க தேவன் கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஒரு சிம்சோன் அப்பா, அவன் நசரேய விரதத்தோடு கூட அழைக்கப்பட்டு இருந்த போதிலும் கூட அந்த வாலிப வயதில் அந்த தேவையில்லாத ஸ்திரீகளுடைய சிநேகமாய் இருந்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து கண்களை இழந்து அந்த எதிரியின் ராஜ்யத்திற்குள்ளாக ஒரு அடிமையாக மாவரைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் போனானே. அப்படிப்பட்ட இழிவான நிலைமைக்கு அல்ல தகப்பனே. ஒவ்வொருவரும் தங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக, தங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு நேராய் ஓடத்தக்கதாக ஒவ்வொருவரையும் தேவன் தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாக இன்னும் உம்மண்டை கிட்டி சேர தேவன் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய அன்பினால் நிரப்புங்க அப்பா. எங்களை உம்முடைய அப்பா கரத்திற்குள்ளாக வைத்து ஆசீர்வதித்து உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிறவர்களாக எங்களை வழி நடத்துங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்திலிருந்து வேதத்தை வாசித்து விட்டு கடந்து சென்று உங்கள் வேலைகளை கவனிக்கவும்.